நடிகை ரோகிணிக்கு கண்டிப்பாக இது போதாத காலமாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு நிகழ்ச்சியில் இளையராஜாவிடம் மேடையிலேயே கண்டபடி திட்டு வாங்கியிருந்தார். இந்த நிகழ்வுக்கு பல பேர் ரோகிணிக்கு ஆதரவு தெரிவித்திருந்தாலும் பல பேர் இளையராஜாவுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தாங்க. இதனால சிறிது காலம் அவமானப்பட்ட ரோகிணி பின்பு சமூக வலைதளத்தில் அந்த பிரச்சனையை விட்டு விடுங்கள் என்று சொல்லியிருந்தாங்க. அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியும் வைத்தாங்க. ஆனா தற்போது மீண்டும் ஒரு பிரச்சனையில மாட்டி வந்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் மலையாள நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற நடிகை ரோகிணி அவர்கள் பிரதமர் மோடியை பற்றி பேசியிருந்தாங்க. மோடியிடம் எனக்கு கேட்பதற்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் அவரிடம் சொல்வதற்கு ஒன்று உள்ளது என்று சொல்லியிருந்தார்கள். தயவு செய்து தேர்தலில் போட்டியிடாதீர்கள், இனிமேலும் பாசிச ஆட்சி எங்கள் நாட்டுக்கு தேவையில்லை என்று மோடியிடம் சொல்ல வேண்டும் என்று ரோகிணி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இதனையடுத்து பாஜகவை சேர்ந்தவர்கள் ரோகிணியை சமூக வலைதள பக்கத்தில் மிகவும் கடுமையான சொற்களாலும் வார்த்தைகளாலும் பேசி தாக்கியிருந்தாங்க. இதனால் ரோகிணி மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது குறித்து அவங்க தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருப்பதாவது: மோடிக்கு எதிராக என் பேச்சை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ளாமல் ஏன் என்னை தகாத வார்த்தைகளால் வைத்து என்னை பேசி துன்புறுத்துகிறீர்கள் என்று மிகவும் சோகமாக சொல்லியிருந்தாங்க. வசைவு சொற்கள் அனைத்துமே பெண்ணை குறிப்பது போலவே இருப்பதால் எனக்கு மிகவும் வருத்தம் அளிக்கிறது என்றும் அவர்கள் அந்த கருத்தில் தெளிவுபடுத்தியிருந்தாங்க. காதில் கேட்க முடியாத அளவுக்கு ரோகிணியை கடுமையான வார்த்தைகளை வைத்து திட்டி வந்து கொண்டிருக்கிறார்கள் பாஜக கட்சியை சார்ந்தவர்கள் என்றும் ரோகிணியின் ஆதரவாளர்கள் தற்போதும் பேசி வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவுல பேசப்பட போகுது. ஏன்னா தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சிகள் போட்டியிடுவது, சமூக வலைதளத்தில் தகாத வார்த்தையை வைத்து பேசிக்கொள்வது மிகப்பெரிய அளவுல பேசப்படும். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோடு ஷேர் பண்ணிக்கோங்க.